இப்போ கையோட ஹைட் வந்து 18. நான் கையோட ஹைட் 18, எக்ஸ்ட்ரா 1.5 ஆல்ரெடி இதுல கையில கொடுத்துருக்காங்க, டிசைன் தான் கொடுத்துருக்காங்க கையில. அதாவது அந்த துணியை கைக்கு மடிக்க தேவையில்ல, இதுல ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சா போதும். கையோட ஹைட் வந்து 18 + 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். 19 ஹைட் வந்து கையோட ஹைட் 18 + 1 இன்ச்சு 19. இப்போ இந்த இடத்துல 4 மார்க் பண்ணிடுறேன், 4 சரியா இருக்கும். ஓகே, கையை கட் பண்ணி எடுத்துட்டோம். சாரி, கையை கட் பண்றோம். எப்படியும் இந்த கைக்கு ஜாயிண்ட் போட்டு போட வேண்டியிருக்கும், அமுக்கலாண்ட. அப்போ ஸ்டிச் பண்ணும்போது ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஃபுல்லா ஹைட் இதுல பார்த்தோம்னா 39 39 ஃபுல் ஹைட்டு. ஆனா இதுல 40 இருக்கு. ஓகே, சூப்பர். நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு சரியா இருக்கும். இதை எப்படி கட் பண்ணோம்னா, பாருங்க, இந்த லைனிங்க, இதுவும் ஒரு லைனிங், இந்த பாலிஸ்டர் லைனிங், இந்த காட்டன் லைனிங் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிருக்கோம். இதை போட்டு நம்ம பாலிஸ்டர் லைனிங் கட் பண்ணோம். இதெல்லாம் கட் பண்ணலாம். ஓகே, இது எப்படி ஸ்டிச் பண்றது, இது எப்படி கட் பண்றது, சாரி, இது எப்படி கட் பண்றதுன்னா, இந்த சைஸை செக் பண்ணணும் எவ்வளவு இருக்குன்ட்டு. 13 வந்து 13 சேம் 13 நம்ம ஃபுல்லா மார்க் பண்ணணும். சேம் 13 ஃபுல்லா மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏற்கனவே போன வீடியோல, இதுக்கு முன்னாடி வீடியோல நான் இந்த மெட்டீரியலை கட் பண்ணிருக்கேன், லைனிங் கட் பண்ணிருப்பேன். அந்த மெட்டீரியல அந்த மாதிரியே கட் பண்ணலாம், இது மாதிரியே கட் பண்ணலாம். ஆனா அதை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்றது. ஏன்னா இப்படியும் கட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோஸ்ல சொல்றேன். இந்த 2 ஆங்கிள் கட் பண்ணலாம் நம்ம. இதுல நான் கட் பண்ண போறது கிடையாது. நமக்கு இது ஏதாவது அளவுன்னா லைனிங் தான் நமக்கு அளவு. ஸோ இந்த லைனிங் தான் அளவு நமக்கு. இதை விட கொஞ்சம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து காம்போலாண்ட. ஓகே, ஒரு பீஸ் பேக் சைடு எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துக்கலாம். இது பேக் ஒரு பீஸ், ஃப்ரண்ட் ஒரு பீஸ். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். அதுலயும் இது எப்படி கட் பண்றதுன்னா, இந்த தான் நம்ம மெயினா பார்க்க வேண்டிய இடம். இந்த நெக்கு தான், நெக் டிசைன் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்டா ஈவனா அழகா இந்த நெக்கை அழகா வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம துணியை வந்து லைன் எடுத்து மேல வைக்கணும்.
நான் இந்த லைனிங் இதே போடுறேன், இதே போட்டு கட் பண்ண போறேன். ஹைட் அதிகமா தான் வருது இதுல. ஏன்னா ஸோ நம்ம வந்து இந்த ஹைட்டை கம்மி பண்ணோம்னா கம்மி பண்ணலாம். ஆனா என்னன்னா இந்த டிசைன்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் இறக்குனாலே ஏத்துனாலே போதும். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டிசைன்ஸ்ல வந்து நான் 1/2 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா எடுக்க போறேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்க போறேன். இந்த ஷோல்டர் கரெக்டா ஈவனா வந்துடும் நமக்கு. அதுக்காக ஏன்னா நம்ம டிசைன்ஸ்லாம் வந்து கட் பண்ணாம வேஸ்ட் பண்ணாம அழகா டிசைன்ஸ் நம்ம எப்படி கஸ்டமர்ஸ்க்கு அழகா எடுத்து போய் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலே போதும், சூப்பரா இருக்கும். இதை நான் கட் பண்ண போறது கிடையாது. பைப்பிங் தைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ண போறேன் சைட்ல. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை கட் பண்ண போறதில்ல, தைச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் இதை கட் பண்ண போறேன் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ இதை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இது பேக் மெட்டீரியல், பேக் சைடு. இதே நம்ம என்ன பண்ணோம், அந்த டிசைன் சைடு கரெக்டா இது வைக்கணும். வச்சுட்டு இதோட ஹைட்டும் அழகா செக் பண்ணும். ஸோ இதே நான் என்ன பண்ண போறேன், ஸ்டிச் பண்ணி தான் கட் பண்ண போறேன். இதை நெக்கை மட்டும் ஷோல்டர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வாட்டி நான் இது இல்லாம லைனிங்கே போட்டுறேன். அந்த லைனிங்கே போட்டு வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த 1/2 இன்ச் தான் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஹைட் நம்ம செக் பண்ணிக்கலாம், எவ்வளவு ஹைட் இருக்குன்ட்டு. கொஞ்சம் லென்த் பெருசா இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எப்படி ரெடி பண்றதுன்னா, இந்த ஹைட் பேக் ஹைட் நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸோ பேக்லயும் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லயும் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் நம்ம இதை மடிச்சு தைச்சிருவோம், அதே மாதிரி பேக்லயும் இதை மடிச்சு தைச்சிருவோம். இல்லை இது அப்படியே கூட நம்ம வைக்கலாம், தப்பு கிடையாது. இதே அப்படியே வைக்கலாம். சாரி, கட் ஃப்ரண்ட்ல இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, பேக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஹைட்டையும் ஒன்னா கட் பண்ணி வச்சாலே போதும். எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணேன் அதான். ஓகே, 1 இன்ச்சுக்கு ஷோல்டர் கட் பண்ணாலே சரியா இருக்கும். போதுமா? இப்போ பேக் ரெடி, ஃப்ரண்ட் ரெடி. இதுக்கப்புறம் தைச்சதுக்கு அப்புறம் சைடு நான் கட் பண்ண போறேன். ரொம்ப ஈஸி தான், அது கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மெத்தட் ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நான் ஒன்று ஸ்டிச் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணா சரியா இருக்குது.
ஃப்ரண்ட் பேக்கு. நெக்ஸ்ட் கை போலாம். ஏற்கனவே கை கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஸ்டிச் பண்றதுக்கு தான். ஸோ கை இந்த அளவு இருந்தால் ஓகே. கை ரெடி. இதுல பாத்தீங்கன்னா கை ஒரு கை கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கை ஃப்ரீயா தான் இருக்கும். ஒரு கை இல்லையே, ஒரு கை பெருசா இருக்கு, ஒரு கை சின்னதா இருக்கு. ஓகே, இப்போ இதை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ற வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் மறக்காம ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது பார்க்கலாம். இது கட்டிங் வீடியோ தான். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. இது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, தேங்க்யூ.